சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸ் வந்து சர்வலெட் எக்ஸாம்பிள் ஒன்னு பேர் வச்சிருக்கிறோம். அப்புறம் அதை வந்து எஸ்டிடிபி சர்வலெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. சரியா? சரி, ஓகே. இப்போ எஸ்டிடிபி சர்வலெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்டிடிபி சர்வலெட்னுடைய ஒரு மெத்தடை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். சரியா? அதாவது இந்த எஸ்டிடிபி சர்வலெட்டில் இருக்கிற டூ கெட் அப்படிங்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி பார்ப்போம். உனக்கு கெட்டு போஸ்டெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். இப்போதைக்கு கெட்டு மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இப்போ போய் பார்க்குறோம் அப்படின்னா பப்ளிக் void do get. இந்த do getங்கிற மெத்தட் ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா இது வந்து இந்த HTTP சர்வருக்குள்ள ஆல்ரெடி இந்த மெத்தட் இருக்கு. அதை நம்ம ஓவர்ரைட் பண்றோம். சரியா? இது வந்து HTTP சர்வலெட் request ரெண்டு பேராமீட்டர் இருக்கு இந்த மெத்தடுக்கு. ரெஸ்பான்ஸ். சரியா? ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு மெத்தட் எழுதுறோம், அதுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. சரியா? இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். எப்படி ஒரு டேட்டாவை சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கு அனுப்புறது. சரியா? ஸோ இப்போ வந்து பண்ணுவோம். பிரிண்ட் ரைட்டர் அவுட் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர். சரியா? ஸோ ரெஸ்பான்ஸினுடைய ரைட்டரை நாம் வந்து இங்கே வாங்குறோம். ஓகே, இது சரவுண்ட் வித் ட்ரை கேட்சுங்குது. ஸோ சும்மா ட்ரை கேட்ச் போட்டுக்குவோம். ஓகே, இதில் அவுட் டாட் பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணுறோமோ அது. ஓகே, அவுட் டாட் பிரிண்ட் ரைட்டா, அவுட் டாட் ரைட்டு யூராஜ். out dot println. Okay, sorry. ஓகே, சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் ஃப்ரீ அவுட், இந்த ட்ரை கேட்சு இதெல்லாம் வந்து ஃப்ரீ அவுட்ரு அது வேணுச்சு, அதனால நம்ம போட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன புரியுதுன்னு உனக்கு பார்ப்போம். சர்வலெட் எக்ஸாம்பிள் 1 HTTP சர்வலெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது உள்ள டூ கெட் அப்படிங்கிற HTTP சர்வலெட்டில் இருக்கிற ஒரு மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுறோம். ஸோ அதனோட சிக்னேச்சர் என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுறது, ஒரு ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணுறது. இது மாதிரி தான் இருக்குது அந்த மெத்தனுடைய பேராமீட்டர்ஸ். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பான்ஸினுடைய கெட் ரைட்டர் வாங்கி அதில் வந்து எழுதுகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து சர்வலெட்னுடைய ஒரு இது. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகிருக்கும். பில்ட் ஆட்டோமேட்டிக்கலி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்து நம்ம போக போகிறோம். இந்த ஃபோல்டருக்கு எப்படி போகிறதுன்னு உனக்கு தெரியும். யூசர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கேம்ப் ஸ்டேடியோவில் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கு. சர்வலெட் எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்குதா? இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ கிரியேட் பண்ண ப்ராஜெக்டோட ஃபோல்டர் இது. சரியா? சரி, இதில் WebINF கிளாஸஸ் அதுக்குள்ளே போய் பார்த்தா இன்னும் கம்பைல் ஆகாமல் இருக்குது. ஓகே, லெட் மீ ஓகே, இதெல்லாம் பின்னுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து WebINF இதுக்குள்ளே போக சொல்லணும். ஸோ ஓகே, சர்வலெட் ப்ராப்பர்ட்டிஸ் பில்டு பாத் சோர்ஸ் ஃபோல்டருக்கு போகிறேன். இப்போ வந்து இந்த கம்பைல் ஆகிற கிளாஸ் ஃபைல்ஸில் பின்னுக்குள்ளே போயிட்டு இருக்குது. நாம் வந்து WebINF கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போக சொல்லணும். சரியா? ஸோ ப்ரௌஸ்
web.inf classes. அவ்வளோதான், சரியா? ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் கோடு எழுதியாச்சு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடு இங்கே இருக்கு. web.infனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ள libனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், கிளாஸஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அது இங்கே டிஸ்பிளே ஆகாது, ஆனால் கிளாஸுங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். இந்த web.infக்குள்ள web.xmlனு ஒரு ஃபைல் வேறு கிரியேட் பண்ணிக்கிறோம். பார், web.xml அப்படிங்கிற ஒரு ஃபைல் வேறு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, web.xml சரி, அந்த ஃபைலை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? சரி, இப்போ web.xml இப்போ இந்த இதெல்லாம் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு திரும்ப சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்க. HTTP சர்வலெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே டூகெட்னு ஒரு மெத்தட் எழுதுகிறோம், அதுக்குள்ளே இது மாதிரி எழுதிக்கிறோம். இதுதான் ஒரு சர்வலெட்டை எப்படி எழுதுறதுங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ், புரியுதா? ஸோ இதை எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்தது தான் இந்த web.inf ஃபோல்டரு. இதுக்குள்ளே லிப்புங்கிற ஃபோல்டர், கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே நமக்கு தேவையானதெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டோம், சரியா? ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா web.xmlனு ஒரு ஃபைல் வேணும், கரெக்டாக? web.xmlனு ஃபைல் வேணும். ஸோ நான் போய் இப்போ க்ரியேட் பண்ணுறேன், நியூ அதர் XML ஃபைல் வேணும். XML ஃபைலோட பேர் என்ன? web.xml, சரியா? ஸோ இதுதான் web.xml. இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்க. இப்போ 1.html 2.htmlனு வருது இந்த ப்ராஜெக்ட்குள்ள. அதை எந்த சர்வலெட் அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு நம்ம இந்த web.xml தான் எழுதணும், சரியா? ஸோ web.xml எழுதுறதுக்கு முன்னாடி நெட்டில் போய் ஒரு சாம்பிள் web.xml சர்ச் பண்ணி பார்ப்போம், சரியா? சாம்பிள் web.xml ஒன்று வருது, அதை காப்பி பண்ணுவோம். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். த நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் இதெல்லாம் சும்மா டிஸ்பிளேக்கா என்ன வேணால் போடலாம், யுவாஸ் ப்ராஜெக்ட், சரியா? டிஸ்கிரிப்ஷன் வேண்டியதில்லை. இப்போ இதுக்குள்ளே வெப் ஆப்புங்கிற ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து கான்டெக்ஸ்ட் பரம்னு இருக்குது, அதுவும் தேவையில்லை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து சர்வலெட் இருக்குது. சர்வலெட்டில் நேம் ஆஃப் த சர்வலெட் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். நாம் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளே வச்சுக்குவோம், சர்வலெட் எக்ஸாம்பிள். இதுதான் நேம் ஆஃப் த இது, சரியா? டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. இப்போ சர்வலெட்டோட கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எந்த சர்வலெட்டு ஒர்க் பண்ண போகுது? சர்வலெட் எக்ஸாம்பிள் 1 தான். அது எங்கே இருக்குது? com.uvaக்குள்ளே சர்வலெட் எக்ஸாம்பிள் 1 இருக்குது. அதை வந்து இங்கே போடுறோம், com.uva. சர்வலெட் எக்ஸாம்பிள் 1 அவ்வளோதான், சரியா? சாரி, இன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். புரியுதா? இங்கே சர்வலெட்டோட கிளாஸ், இந்த சர்வலெட்டோட நேமு, இந்த சர்வலெட் எங்கே இருக்குது, சரியா? வேணா ஒன்றே வச்சுக்கேன். இப்போ இதுக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது வேண்டியதில்லை, எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணல. ஸோ இப்போ நேம் ஆஃப் த சர்வலெட் என்ன? பேட்டர்ன் என்ன மாதிரியான ஃபைல்ஸ்? HTML ஃபைல்ஸை ஃபுல்லாக இந்த சர்வலர் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறோம், ஓகே? ஸோ இது ரொம்ப சிம்பிள். web.xmlங்கிறது ரொம்ப சிம்பிளான ஃபைல். அது என்னன்னா, இந்த ப்ராஜெக்டோட பேர் இங்கே எழுதுற டிஸ்பிளே நேம், அவ்வளோதான். இதுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வேணா எழுதிக்கலாம், அது கூட டெலிட் பண்ணி விட்டுறேன். ஒரு ப்ராஜெக்டோட பேர் டிஸ்பிளே நேம், அவ்வளோதான். இது வந்து இதில் என்ன சர்வலெட் இருக்குது இந்த ப்ராஜெக்டில்? 100 சர்வலெட் இருந்தால் 100 சர்வலெட் பேரை இங்கே எழுதிக்கலாம், சரியா? ஸோ இப்போ ஒரு சர்வலெட் உங்கள்கிட்ட இருக்கு, சர்வலெட் எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு, நீ இப்போ எழுதுனது. அது என்ன வேலை செய்யுது? அதை எது கூட மேப் பண்ணுற? மேப்னா உனக்கு தெரியல, கீ வேல்யூ மாதிரி. சர்வலெட் மேப்பிங், நேம்னா பேட்டர்ன். இந்த சர்வலெட், அதாவது இந்த ஸ்டார்.html HTMLனு வரக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டையும்
ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ செர்லட் எக்ஸாம்பிள் 1 வந்து எந்த ஒரு இது HTML வந்தாலும் இந்த சர்வரில் ஹேண்டில் பண்ண போகுது, அதுக்கான கிளாஸ் இது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ முடிஞ்சது. தட்ஸ் இட். எவ்ரி திங் இஸ் டன். சர்வர் web.xml பண்ணியாச்சு. ஒரு ஒரு சர்வலட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் தேவையான WebINF lib and classes folder கிரியேட் பண்ணியாச்சு. servlet.ap இருக்குல்ல, இந்த இதையும் ரெஃபர் பண்ணியாச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நவ் இதில் வந்து இப்போ நீ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? நவ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபோல்டரை லொக்கேஷனுக்கு போகும். இந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் இதுதான், சர்லட் எக்ஸாம்பிள். சரியா? இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். கிளாஸஸ்ஸு, கம்பைல் ஆனது, யூவா, சர்லட் எக்ஸாம். சரியா? இப்போ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த ஃபோல்டரோட ரூட் ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணி டாம்கேட்டுக்குள்ளே போகிறேன். டாம்கேட்டுக்குள்ளே போயிட்டு வெப் ஆப்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். புரியுதா? சர்லட் எக்ஸாம்பிள் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம்ல, இப்போ ஆல்ரெடி நான் வந்து டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாம்கேட் ரன் ஆகிட்டு இருக்கு. டாம்கேட் எப்படி ரன் பண்ணுறதுல உனக்கு தெரியணும். தெரியலன்னா டாம்கேட் இன்ஸ்டாலேஷன் நான் சொல்லித்தரேன், திரும்ப வேணும்னா. ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மேக்கில் வந்து டாம்கேட்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு மேக்கில். ஸோ நான் இப்போ போய் ப்ரௌசரில் பார்க்க போகிறேன். சரியா? லோக்கல் ஹோஸ்ட் 8080 என்ன ஃபோல்டர் நம்ம இது பண்ணது, சர்வலட் எக்ஸாம்பிள். கரெக்டா? எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் ஏதாவது ஒன்று போடலாம். yuva.html. ஹாய் யுவராஜ். புரியுதா? raja.html. ஹாய் யுவராஜ். superman.html. ஹாய் யுவராஜ். அதே இந்த HTML கூட வேற ஏதாவது போடுறேன். XML வரல, எரர் வருது. ஏன் அப்படின்னா நம்ம சர்வலட் HTML ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ என்ன போட்டு HTMLன்னு போட்டாலும் நம்ம சர்வலட் தான் ஆன்சர் பண்ணுது. புரியுதா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் சர்வலட்ஸ். ரொம்ப சிம்பிள். சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மொத்தம் 2 வீடியோ ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்தனால. அதனால வந்து நான் இந்த ஹாய் யுவராஜ்ங்கிற டெக்ஸ்ட் எங்கிருந்து வருதுன்னு தெரியுதா? நான் போய் காட்டுறேன். இங்கே போட்டிருக்கிற பாரு, ஹாய் யுவராஜன். ஸோ உன்னுடைய எந்த ஒரு HTML ரெக்வஸ்ட் வந்தாலும் உன்னுடைய சர்வலட், நீ எழுதியிருக்கிற அந்த சர்வலட் கோடானது ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறது. ரெஸ்பான்ஸில் எழுதி விடுது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து யூசருக்கு போகுது. ஓகே, ஸோ இவ்வளோதான் மேட்டர். ஸோ இப்போ இதுலேயே வந்து out.println சும்மா டெக்ஸ்ட் போகிறப்பவே HTMLனு போடலாம். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி சர்வலட் உருவானதுக்கான காரணமே. out.println இதுக்குள்ளே போயிட்டு HTML இது டெலிட்